இன்றைக்கி காலையிலே நான் எந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டு தான். வாசப்படியில் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு கீரை கூட்டும் அவரைக்காய் பொரியலும் தான் எங்கள் வீட்டில். 1/2 லிட்டர் தான் ரெகுலராக பால் வாங்குவேன். அதில் ஆடை எடுத்து சேர்த்துட்டு மாதத்துக்கு ஒரு தடவை வெண்ணெய் காய்ச்சிருவேன். எந்திரிச்சதுமே முகம் கழுவிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு எப்போதுமே அரிசை முதல்ல தண்ணியில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் மற்ற வேலைகளே ஸ்டார்ட் பண்ணுவேன். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா குக்கர் சாதத்தை தவிர்த்துட்டு இந்த மாதிரி வெடித்து சாப்பிடுங்க. டெய்லி எப்படியுமே ஒரு கைப்பிடி சாதம் அளவாவது மிஞ்சிரும். அதை தண்ணியில் போட்டுருவேன். மறுநாள் காலையில் அந்த தண்ணியை எடுத்து நீராகாரமாக குடிச்சுப்பேன். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அவ்வளோ சத்துக்கள் இருக்கும். நம்ம எல்லா வேலைகளையுமே முடிக்கிற வரைக்குமே இது அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நம்ம உடம்புக்கு. நான் கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் தேங்காய் உணவுகளில் சேர்த்துக்கிறதே கம்மி பண்ணிட்டேன். எங்கள் ஊரில் தென்னை மரம் இருக்கும். நான் நிறைய தேங்காய் சேர்த்துப்பேன். இங்கே வந்துட்டு ஒரு தேங்காய் 50 ரூபா 60 ரூபா அப்படிங்கிறதுனால தேங்காயே கம்மி பண்ணிடுது. அவரைக்காய், பீன்ஸு, முட்டைக்கோஸ் இந்த மாதிரியாக பொரியல் எதுவும் பண்ணும்போது தேங்காய்க்கு பதில் வந்துட்டு நான் வந்து ஒரு முட்டையை சேர்த்துப்பேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி டிஃபன் எதுவும் பண்ணலை. இன்றைக்கி வந்துட்டு சாதமே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டா பாப்பா. பெரும்பாலும் வந்துட்டு சாதம் சாப்பிட்றதுனால நான் வந்துட்டு காலையிலேயே கூட்டு பொரியல் எது செஞ்சாலும் அதை சூடாக சாப்பிட்டுட்டு மதியத்துக்கும் எடுத்துகிட்டு போயிடுவா. எப்போவுமே சாதம் வடிக்கிற கஞ்சியை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. இதை எடுத்து வச்சா தலை தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது வந்து சூட்டை குறைக்கும். இந்த கஞ்சி வந்து அவ்வளோ குளிர்ச்சி, ஹீட்டை கம்மி பண்ணும். நீங்கள் ஷாம்பு போட்டு குளிக்கும்போது இந்த கஞ்சியையும் சேர்த்து நீங்கள் அந்த ஷாம்பு கூட கலந்து குளிக்கும்போது ஷாம்பில் உள்ள கெமிக்கல் இந்த கஞ்சி தவிர்த்திடும். இதுதான் என்னுடைய தினசரி வேலைகள். நான் எப்போவுமே சாப்பாடு செஞ்சதுக்கப்புறமா அன்னபூர்ணி தாயார்கிட்ட வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுப்பேன். துணியும் துவைச்சாச்சு. இன்றைக்கி வேலை கம்ப்ளீட்.